Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 411 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஸ்னேக் பிரின்சஸ் கிளவிய ஜன்னல் வழியா தூக்கி வெளியே வீசினால கிளவி கண்ணா பின்னான்னு சுத்திட்டு கீழே விழுந்து கால் எலும்பு கை எலும்பு எல்லாம் உடச்சுக்கொண்டு பார்த்தா வந்து லேண்ட் ஆகி பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுக்கும். எல்லாம் ஒரு செகண்ட் பார்த்து மிரண்டுட்டாங்க, என்ன கிளவிக்கு எதுவும் ஆகலன்னு. என்னதான் எனக்கு வயசானாலும் இன்னும் நான் குஜாவோட வாரியர் தான், நான் ஒண்ணு வீக்கா வளரல, கீழே விழுந்தாலும் என் மீசையில மண்ணு ஒட்டலன்னு பில்டப் பண்ணுவா. இத பார்த்த பிரின்சஸ் சை டேட்டி கிளவி இவளை தூக்கி போட்டு என் கையாளுக்காயிருச்சு, நான் குளிக்கணும் உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவா. உத்தரவு எஜமானி இப்பவே அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லி டங்கு டங்கு டங்குன்னு பெல் அடிப்பாங்க. என்னன்னா ஸ்னேக் பிரின்சஸ் வந்து குளிக்க போறாங்களாமா, அதனால சீக்கிரமா எல்லாம் வேலையை ஆரம்பிங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. தீவிரமா சண்டை போட்டுட்டு இருக்கவங்க சண்டையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, விளையாண்டுட்டு இருக்க சின்ன குழந்தை கூட ஸ்டாப் பண்ணிரும். அப்பந்தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு களைப்பா சாப்பிட உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கூட பிரின்சஸ் குளிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சாப்பாடு தட்டெல்லாம் அப்படியே வச்சுட்டு அங்கிருந்து குடுகுடு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா அவ குளிக்கும் போது எல்லாருமே டியூட்டி பார்க்கணும். அதுலயும் ஒருத்தியெல்லாம் பிரின்சஸ் குளிக்கிற நேரம் வந்தாச்சா உடனே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் கேஸ்ட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அடிச்சு புடிச்சு வர போறாங்கோ, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கோன்னு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த கோட்டை செவத்தெல்லாம் அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. இடையில கட்டையெல்லாம் நிப்பாட்டி அதுல துணியை போட்டு ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க. அதையெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். குளிக்க போறான்னு போர்டெல்லாம் வைப்பாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இவ என்ன குளிக்க போறாளா இல்ல கொய்த்துக்கு போறாளா இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. 5 மீட்டருக்கு ஒரு ஆளு காவலுக்கு வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில பல மணி நேரத்துக்கு அவ குளிக்க போறாளாமா. அதனால கேசலுக்குள்ள யாருமே வரக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். வந்தவெல்லாம் ரத்தங்க கீச்சா வாங்குற மாதிரி சொல்லுவா. அப்ப அந்த விஷயத்தெல்லாம் ஒரு குட்டி பொண்ணு ஆர்வமா பாத்துட்டு இருப்பாளா. அப்ப அந்த ரேன் வந்து பார்த்துட்டு என்னமா இங்க பண்ணிட்டு இருக்க, இங்க எல்லாம் வரக்கூடாது, உன்ன மாதிரி பொடுசுங்க எல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவா. அந்த பொண்ணு தான் நறுக்குன்னு நச்சுன்னு ஒரு கேள்வி கேப்பா, எதுக்கு ஸ்னேக் பிரின்சஸ் குளிக்க போறதுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் பண்றீங்க, நானும் தான் டெய்லி குளிக்கிறேன், நான் என்ன இப்படியா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் தேவையில்லாத பில்டப் இல்லையான்னு கேட்ட உடனே சரி வா நான் உனக்கு அந்த சீக்கிரட் என்னன்னு சொல்றேன் பாலா, இது கோர்கோன் சிஸ்டர்ஸோட சீக்கிரட்டா, அதையா சொல்ல போறீங்கன்னு கேட்டா ஆமாம்பா. அதே நேரம் இங்க கோட்டைக்குள்ள காட்டுறாங்க, அவளை குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள அனுப்பி விடுவாங்க. அது பாத்ரூமா இல்ல மாளிகையான்னு தெரியல, அதான் தண்டி இருக்கும். அவளுக்கு என்ன பிரின்சஸ் ஆச்சே, ஜாலியா குளிக்க போயிருவா. இங்க இந்த குட்டி பொண்ணு அந்த ரேன் கூட்டு போனால அவளுக்கு ஒன்னே ஒரு கதை சொல்லுவா. என்னன்னா கோர்கோனுங்கிறது ஒரு மான்ஸ்டரோட பேரு, அது சென்டர் ஓஷன்ல வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா. அவளுக்கு மண்டையில முடியலாம் இருக்காது, அதுக்கு பதிலா பாம்பு இருக்கும், அதுவும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அவளை வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவளோட கண்ணை யாரு பாக்குறாங்களோ அவங்க உடனே கல்லா மாறிடுவாங்க. சோ அப்படி அவ ஏகப்பட்ட வேர்த்த போட்டு தள்ளிட்டு இருந்தா. அப்படி எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுட்டு இருந்த அவளை நம்மளோட ஸ்னேக் பிரின்சஸும் அவளோட சிஸ்டர்ஸும் சேர்ந்துதான் எதிர்த்து கடைசி வரைக்கும் சண்டை போட்டாங்க. அதுலயும் பிரின்சஸ் என்ன பண்ணிட்டா, அவ கண்ணையே பார்க்காம எப்படியோ இப்படிக்கா அப்படிக்கான்னு ஜம்ப் எல்லாம் போட்டு போய் அந்த கோர்கோன் மான்ஸ்டரை ஒரே போடு, அதுவும் நடு மண்டையில ஆரம்பிச்சு அப்படியே கீழே வரைக்கும் சல்லுன்னு இழுத்துட்டா. இப்படி ரெண்டா வெட்டி அந்த மான்ஸ்டரை வெறுப்பேத்தி விட்டதுனால அதை என்ன பண்ணிருச்சு, இவங்க 3 பேத்துக்கும் சாபம் விட்டுருச்சு. ஏன்னா ஸ்பாட்ல இருந்தது இவங்க தானே ஒண்ணு. அதனால என்னாச்சுன்னா இவங்க முதுகுல அதோட கண்ணு வந்துருச்சு. அந்த கண்ணை பார்த்தாதான் யாரா இருந்தாலும் கல்லா மாறிடுவாங்களே. சோ இவளோட அழகை பார்த்து மயங்கி யாராச்சும் இவளோட முதுகுல இருக்க கண்ணை பார்த்துட்டாங்கன்னா சோலி முடிஞ்சு. இப்படி ஏகப்பட்ட பேரு கல்லா மாறி செத்து போயிட்டாங்க. அதனாலதான் அவளும் சரி அவ சிஸ்டர்ஸும் சரி குளிக்கும் போது யாரையுமே அவங்க பக்கத்துல விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம 4 பேருக்கு முன்னாடி அவங்க சட்டையும் கழட்ட மாட்டாங்க. ஏன்னா தேவையில்லாம அதை பார்த்து கல்லா மாதிரி சாக வேண்டாம்ல. சோ அதுக்காண்டி தான் இவ்வளவு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எந்த ஒரு மக்களும் தெரியாதனமா கூட உள்ள வந்து அந்த கண்ணை பாத்திரக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் பிரின்சஸ் நல்லா ஜாலியா அங்க குளிச்சுட்டு இருப்பாளா. கட் பண்ணி லூஃபிய காட்டுறாங்க. அவன் தான் ஒரு மீனு கிட்ட மாட்டிட்டானே, அது இவன் இருக்கான்னு கூட தெரியாம தொப்பியோட தர 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 தரன்னு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகும். நம்ம பயலாலையும் எதுவும் பண்ண முடியல, தண்ணிக்குள்ள இருக்கான்ல. நல்ல வேலை கடைசியா தண்ணிக்கு மேல ஒரு ஜம்பா போடும். அந்த டைமுங்கும் போது அப்படியே பிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள வந்து லேண்ட் ஆவான். இவனுக்கு இதே வேலையா போச்சு. அப்படி வந்து லேண்ட் ஆனவன் சுத்தி பாப்பா ஏகப்பட்ட கண்கள். என்னடா நடக்குதுங்க ஜங்குள்குள்ள பிக் பாஸ, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஒண்ணுக்கு போகவும் முடியாதுன்னு சொல்லிட்டு மட்டும் டைலாக் பேசுறாதீங்க, என்னால தாங்க முடியாதும்பா. கடைசியில பார்த்தா வந்தது எல்லாமே பாம்புங்க. நம்ம பயல ஒரே கவு ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு காட்டுத்தனமா கத்திக்கிட்டு ஜங்குள்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவான். இப்படி கத்துன சவுண்ட் அவனை வெட்டிட்டு இருக்க கூட்டத்துக்கு கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது, அது எல்லாமே அவங்களோட பாம்பு தான். அவனை கண்டுபிடிக்கிற காண்டி அனுப்பி விட்டுருக்காங்க. அது கண்டுபிடிச்சு கவிருச்சு. பையன் ஐயோ வலிக்குது 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 வலிக்குதுன்னு அடிச்சு புரண்டு கஷ்டப்பட்டு மேல ஏற முடியாம ஏறி விழுந்த அந்த மலையிலேயே எதையுமே பிடிக்காம கண்ணை மூடிட்டு கேஷுவலா மேல ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் ஓடுவான். அந்த பாம்புகளால எவ்வளவு நேரத்துக்கு தான் தாங்க முடியும், அப்படியே பிச்சுக்கிட்டு கீழே விழுங்க. அவன் கத்துன இடத்துக்கு இவங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் பாம்பை வச்சு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. கிராகி மவுண்டன் மேல ஏறிட்டு இருக்கான்னு. அவன் திருப்பியும் ஐலாண்டுக்குள்ள போனான்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம மார்கரெட் கிட்ட ஷிப் வேணும்னு வேற சொல்லியிருந்தால அதெல்லாம் கேட்டுட்டு அம்புட்டு
அம்புட்டு வருமே பீதி ஆயிடுவாங்க. பின்ன இந்த ஐலாண்ட்லயே ஷிப் வச்சிருக்கிறது இவங்க பிரின்சஸ் மட்டும் தான். இப்ப இவன் ஷிப் வேணும்னு போய் ஏதாச்சும் கலவரம் பண்ணானா அதுக்கப்புறம் பெரிய பஞ்சாயத்து. அதே நேரம் இங்க நம்ம பையன் எப்படியா அடிச்சு புடிச்சு மேல ஏறிட்டான். என்ன பாம்பு கடிச்சதான் கொஞ்சம் வலிக்கும், அதெல்லாம் அப்படியே லைட்டா ஊதி விட்டுட்டு சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிப்பான். ஏன்னா ஒரு இடத்துல அவன் கம்முன்னு உட்கார்ந்தானா எப்படியும் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க அப்படின்னா மூவ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இவன் அந்த மார்கரெட் கிட்ட விசாரிக்கும் போது அவ இந்த ஐலாண்ட்ல ஒரே ஒரு பைரட் ஷிப் மட்டும் தான் இருக்குன்னா அதை வேணா கடன் வாங்கிட்டு போலாமான்னு பயங்கரமா யோசிப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டரே தெரிய வரும். நமி இவங்க கூட இப்ப இல்ல. இவன் கப்பல் எடுத்துக்கிட்டே கிளம்பினாலும் திருப்பி ரிட்டர்ன் இங்க தான் வந்து சேருவான். ஏன்னா நம்ம பயலுக்கு தான் ஒழுங்கா ரூட் பார்க்க தெரியாதே. அப்படின்னா என்ன பண்ணலாம்னு மண்டைய கசக்கி யோசிக்கும் போது ஒரு ஐடியா வரும். என்னன்னா அவங்க கிட்டே ரைடு கேட்கலான்னு. எப்படியும் பைரட்ஸ்னா அவங்க கிட்ட எல்லா ஆளுகளும் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா சப்பாடி ஆர்கிபெலோல கொண்டு போய் இவனை விட்டுருவாங்கல்ல. அதுக்கப்புறம் பஞ்சாயத்திலேயே இவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிடுவான். அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், இந்த வில்லேஜ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் கிட்ட பேசி ஆகணும். பெரிய பெரிய ஆளுகள்லாம் எங்க இருப்பாங்க, பெரிய பெரிய பில்டிங்ல தான் இருப்பாங்க. ஐயோ ரொம்ப யோசிக்கிறனே, எனக்கு ஃபீவர் வந்துரும் போல இருக்குதே. சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் இந்த மொத்த இடத்துலயும் எது பெரிய பில்டிங்னு பார்த்து அதுல இறங்கிடுவோம். அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு கரெக்டா பிரின்சஸோட கோட்டையை சூஸ் பண்ணிடுவான். அட உள்ள போகும்போதாச்சும் கொஞ்சம் பொறுமையா இறங்கி கதை வழியா போக வேண்டியதானே. டைரக்டா மேல குதிப்பான். இங்க இவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு வருவாங்க. ஐயோ வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டானா அங்க போய் எதுவும் கலவரம் பண்ணிடக்கூடாதுன்னு. ஏன்னா ஸ்னேக் பிரின்சஸ் அங்க வந்துட்டாங்கன்னு இவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இப்ப மட்டும் இப்படி ஒரு ஆம்பளை இந்த ஐலாண்டுக்குள்ள வந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா சீரியஸ் ஆயிடுவாங்க. அதுக்குள்ள எப்படியாச்சும் சரி பண்ணுன்னு முடிஞ்ச அளவுக்கு வேகமா விடுவாங்க. இங்க லூஃபி சும்மா மாசா ஒரு லேண்டிங் கொடுத்து எப்படி தெரிக்க விட்டோம்லன்னு சொல்லிட்டு இருப்பான். பட்டால்னு ஓடு உடஞ்சு நேரா உள்ள விழுவான். வெளியில இருந்து பார்த்த மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ கேசல் டவர்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து, என்ன பிரச்சனையா இருக்கும்னு தெரியலையே. ஸ்னேக் பிரின்சஸ் வேற அங்கதான் குளிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு பயங்கரமான டிஸ்கஷன். இங்க நம்மால விழுந்தானே எங்க விழுந்திருப்பான் தெரியுமா, நேரா அந்த பிரின்சஸ் குளிச்சுட்டு இருக்க அந்த ரூம்ல தான். தண்ணிக்குள்ள விழுந்தவன் ஐயோ நான் முங்கிட்ட, எனக்கு சுடுது, என்னால முடியல, நான் சாக போறேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பான். கடைசியில பார்த்தா அந்த தண்ணி முட்டி வரைக்கும் கூட இல்ல. அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு சுத்தி முத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கான்னு. அங்கதானே அந்த பிரின்சஸும் குளிச்சுட்டு இருக்கான். அவளை பாத்துருவான். அப்ப அவ முதுகுல அந்த கண்ணை பார்த்துட்டு அது அது என்னதுன்னு கேட்பான். உடனே அவ பயந்து டக்குன்னு உட்காந்துருவா. நான் இதை ஆல்ரெடி பாத்திருக்கேன் பானா. உடனே ஸ்னேக் பிரின்சஸ் நீ அதை பாத்தியான்னு கொலவெறியோட கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.